அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் சுண்டக்காய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். நல்ல வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சதும் நான் 1/2 கப்பு இருக்குங்க சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு வச்சாதாங்க நல்லாயிருக்கும். 3 தக்காளி நல்லா அரிஞ்சிட்டு ஒரு 10 பூண்டு பல் தட்டி போட்டிருக்கேன். 1 கப்பு நான் சுண்டக்காய் போட்டிருக்கேங்க, பச்சை சுண்டக்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் இருக்கும் நான் குழம்பு தூள் போட்டிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இருக்குங்க தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கணும். நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிடுறேங்க. கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமான கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு மூடி வச்சிடுறாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், செம கமன்னு வாசனையோட சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் புளிக்குழம்பு கொதிச்சுட்ருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான உடனே நான் ஃபைனலாக என்ன செய்ய போகிறேன், நாட்டு சர்க்கரை ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குங்க, அதோட ஆட் பண்ணிடுறேன். சூப்பரான டேஸ்ட்டில் நான் புளிக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு